சென்னையில் வாடகைக்கு வீடு தேடுவோர் மற்றும் வீடு வாங்குவோரை குறிவைத்து இடைத்தரகர்கள் மோசடியில் ஈடுபட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் தெரிவிக்கும் கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். நீங்க வீடுன்னு பார்க்க போனீங்கன்னா நீங்க இண்டிவிஜுவலா உங்களால கம்பல்சரி தேடவே முடியாது. என்னதான் நீங்க டூ லெட் போர்டு அப்படின்னு மாட்டியிருந்தாலும் அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா அது புரோக்கர் நம்பராக தான் இருக்கும். சரி இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நோ புரோக்கர்ஸோ இல்லை housing.com அதில் பார்க்கலான்னு போயிட்டு அதில் சர்ச் பண்ணாலும் அவங்க ஓனர் மாதிரியே பேசுவாங்க. அட்வான்ஸ் பேசுவாங்க, இவ்வளோ தான் வாடகை அப்படின்றது பேசுவாங்க. ஆனால் உள்ளே போய் பார்த்தோன்னா அவங்க லாஸ்ட் மினிட்ல இந்த டீல் முடிய போகிற டைமில் அவங்க புரோக்கர்ன்றது அந்த இடத்துல தான் தெரியும். ப்ளஸ் அது இல்லாமல் இந்த 2% கமிஷனை வாங்கலாங்க. இவ்வளோ வாங்கணுன்னு அவசியம் கிடையாது. ஒரு மனசாட்சியோட கம்மியாக வாங்குங்க. ஒரு 1 மந்த்து அதிகபட்சமாக ஒரு 1 மந்த்து ரெண்ட் வேணால் நீங்கள் வாங்கலாம். நீங்கள் 20,000 ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் 60,000 70,000 கேட்குறதுலாம் அது ரொம்ப கஷ்டங்க. இப்போ நம்ம வாடகை போய் நம்ம வீடு பார்க்குறோம். ஸோ அப்போ பார்க்க வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பண்ணால் புரோக்கர் நம்மக்கிட்ட பண்ணால் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம பணமும் கொடுத்துட்றோம். ஆனால் அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா போய் அந்த வீடு போய் பார்க்கும்போது அவங்க சொன்னது ஒன்று இருக்குது. ஆனால் அவங்க அதாவது என்னென்னா அவங்க இது மாதிரிலாம் வீடு நல்லா ஃபெசிலிட்டிலாம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அங்கே போய் பார்க்கும்போது ப்ராப்பராக பண்ணால் ஒரு ரெஸ்ட் ரூமோ ஒரு ஹாலோ இல்லை எந்த ஒரு தண்ணி வசதி எதுவுமே இருக்க மாட்டேங்குது. சொல்லப்போனால் பண்ணால் சென்னையில் போனால் அது குறிப்பிட்ட பேர் சில பேர் தெரியாத நிறைய பேர் போய் மாட்டிறாங்க. அது பார்த்திங்கன்னா இப்போது புதுசாக இப்போ சென்னைக்கு புதுசாக ஒருத்தர் வேலைக்கு வராங்க, இல்லை ஃபேமிலியாக ஷிஃப்ட் ஆகிறாங்க. அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஃபேமிலி வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா புரோக்கரை நாடுறாங்க. தெரியாத பீப்புள் பண்ணால் புரோக்கரை போய் பார்க்கும்போது அந்த புரோக்கர் என்ன பண்ணுறாங்க, குறிப்பிட்ட அமௌண்ட் வசூல் பண்ணிடுறாங்க.